எல்லாத்துக்கும் ஹாய். இது ஜெயாஸ் லைவ். இன்னைக்கு என்னடா இந்த மாரி ஒரு இதுல நீங்க வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒண்ணும் இல்லைங்க. நான் பக்கத்துல வந்து வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். அங்க வந்து நெறைய ரி ஷார்ட்ஸு அண்ட் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் நான் போனேன். விலை கம்மியாவும் இருக்கும். அதே மாரி நல்ல பொருளும் இருக்கும். கொஞ்சம் டேமேஜ் ஆன பீஸஸும் அங்க வச்சிருப்பாங்க. நமக்கு புடிச்ச மாரி அ அஃபோர்டபுளான பிரைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லியிருந்தங்காட்டி, சரி அங்க போய் நம்ம செக் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம வீட்ல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தான். பெங்களூர் டிராஃபிக்ல எங்க போகணும் அப்படின்னாலே எனக்கு 35 கிலோமீட்டர்ஸ் வரும். இங்க 20 மினிட்ஸ் 4 டூ 5 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்காட்டி பறந்துட்டேன். எப்ப போயிருந்தேன் அப்படின்னா, அ சண்டே அந்த மாரி போயிருந்தேன்னு நெனைக்கிறேன். சண்டேவோ, சாட்டர்டேவோ போயிருந்தேன். போனதுக்கப்புறம் அங்க ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆர்டர் பண்றது அப்படின்னே வாயில வருது. ஆர்டர் பண்ணி பழகிருச்சு நம்மளுக்கு. காய்கறியிலருந்து, பால்லருந்து, ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே இப்ப ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு பழகிருச்சு. சரி ஓகேங்களா? அந்தோட ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ வந்து உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஒரு பிளான் இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எவ்வளோ ரேட்ல வாங்குனேன், அண்ட் என்னென்ன விதமான வெரைட்டீஸ் அங்க இருந்துச்சு அப்படிங்கிறத கூட நான் சொல்றேன். அங்க கடைக்கு போயிட்டு என்னால வீடியோ எடுக்கவே முடியல. ஏன்னா நம்ம வந்து யூடியூப் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சறது தான் உண்டு. அதுக்காக வீடியோ எடுக்கணும். அதை வந்து நம்ம கூட இருக்கிறவங்க யாரு அப்படிங்கிறது கூட நம்ம பார்க்காம வந்து பாஞ்சிருவோம். துணி கடைக்கோ, நகை கடைக்கோ, இல்ல நமக்கு புடிச்ச ஆக்சஸரீஸ் கடைக்கோ போகும்போதெல்லாம் வந்து நம்ம கூட யார் வராங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. அதுக்காகத்தான் சாரி. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அ ம் நான் இத ஒரு வீடியோவா எடுக்கலாம். கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னு நெனைக்கிறேன். பட் இது வந்து கேஷுவலா இல்லாம ஏதோ நின்னு பேசுற மாரி எனக்கு ஃபீல் ஆகுற மாரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரெஸஸ் எல்லாம் காமிக்கணும் அப்டிங்கிறதுக்காக இந்த ஒரு வியூவ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். சரி டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா என்ன திட்டிட்டு இருப்பீங்க. ட்ரெஸ்ஸ காமி, அதுக்கப்புறம் வந்து நீ என்ன வேணாலும் பேசு அப்டிங்கிற மாரி. ஓகே. ஐ அம் ஷோ யூ. இது பார்த்தீங்க அப்டின்னா, இதுல இதுல வந்து இந்த மாரி நம்ம ஆன்லைன்ல எல்லாம் வாங்குறோம் அப்டின்னா, ஏஜியோலலாம் வாங்குனோம் அப்டின்னா, இந்த மாரி ஒரு பிராண்டு குர்தீஸ் தான் வந்து அங்க குடுத்துருந்தாங்க. சில பிராண்டும் இருக்கு. சில வந்து பிராண்ட் பிராண்ட் இல்லாம இருக்கும். இந்த மாரி பிராண்ட்ல ஏன் குடுக்குறாங்க அப்டின்னா, ஏதாவது குட்டி டேமேஜோ, இல்ல சைஸ் டிஃபரன்ஸோ, இல்ல மாத்தி ஏதாவது கட்டிங், ஸ்டிச்சிங் ஏதாவது பண்ணியிருக்கோம். அந்த மாரி ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் கூட வந்து அதுல இருக்கும். ஆனா நம்ம போனோம் அப்டின்னா, ஃப 5 ஃப்ளோர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட்டு வந்து கிட்ஸு, பாயி, நமக்கு தலகாணி, பெட்ஷீட்டு எக்கச்சக்கமா இருக்கு. ஹோம் அப்ளையன்ஸ் மாரி ஏதாவது ஆனா வந்து பாத்திரம் அது மாரியெல்லாம் இல்ல. வேற நமக்கு ஆக்சஸரீஸ் வந்து ஏதாவது கிச்சன் டவலு, டேபிள் டவலு இந்த மாரி நெறைய ஐட்டமே இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2ண்ட் ஃப்ளோர்ல வந்து லேடீஸு, கிட்ஸுக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளிப்ஸு அந்த மாரி ஷூஸ் எல்லாம் நெறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஆனா ட்ரெஸ்ஸ விட ஷூஸ் கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிரைஸ் அதிகமா தெரிஞ்ச மாரி இருந்தது. ஷூ செக்ஷன்ல எதுவும் வாங்கல. பார்த்ததும் அதுக்கப்புறம் வந்து நமக்கு டப்பா, கண்டெய்னர்ஸ், ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் இந்த மாரி நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. பெங்களூர்ல இருக்கிறவங்க கண்டிப்பா இது வந்து அஃபோர்டபுளா தான் இருக்கும். ஏன்னா பெங்களூர்ல எங்க போனாலும், எந்த மாலுக்கு போனாலும் நமக்கு காஸ்ட்லியா மட்டும் தான் இருக்கும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பக்கத்துல இருந்தீங்க அப்டின்னா. இது எங்க இருக்கு அப்டிங்கிறத வந்து நான் கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிர்றேன். எனக்கு பெங்களூர்ல என்ன தெற்கு வடக்கு எதுவுமே தெரியாது. நான் கீழ வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கூட இது எங்க இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி அதோட லேண்ட்மார்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அ அதோட ஒரிஜினல் பிரைஸ் போட்டிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. இந்த ஒரிஜினல் பிரைஸ்க்குலாம் நான் வாங்க கூட மாட்டேன். நான் ஆக்சுவலி வாங்குறது அப்படின்னா 500 600 ஓவராலா இல்ல செட்டா வாங்குறோம் அப்படின்னா 600க்குள்ள எந்த ட்ரெஸ்ஸும் நான் வாங்குனதில்ல. என்கிட்ட காஸ்ட்லி புடவைஸ் அப்படிங்கிறதே எதுவுமே கிடையாது. என்னோட முகூர்த்த புடவை அதுக்கப்புறம் என் பர்த்டேக்கு ஒரு தடவ அவரு வாங்கி குடுத்த அதுக்கே வந்து நான் கோவப்பட்டு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியா வாங்குனீங்க அப்படின்னு சொன்னதுலேருந்து, அவரு அந்த மாரி காஸ்ட்லி கிஃப்ட்ஸ் எதுவுமே எனக்கு குடுக்குறதில்ல. ஏன்னா, நமக்கு இருக்கும், ஆசை இருக்கும். அத ஒரு தடவ வாங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து நமக்கு அத வச்சு, அத மெயின்டெயின் பண்ணி இது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நான் நெறைய யோசிப்பேன். அதனால வந்து எதுவுமே எக்ஸ்பென்சிவா போகவே மாட்டேன். அது வந்து எனக்குள்ளேயே ஒரு மாரி ஊறிருச்சு. எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு அப்படின்னா, அத நான் யூஸ் பண்ணணும். இல்லன்னா அத வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கான வேல்யூவ குடுக்கணும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சிட்டே இருப்பேன். சரி, ஓகே, சாரி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 199க்கு தான் நான் இது வாங்கினேன். இங்க தெரியுது பாருங்க. 199க்கு தான் வந்து இந்த ட்ரெஸ் வாங்கினேன். இது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல்லா இருக்கு. நான் வந்து அம்பர்லான்னு நினைச்சுதான் எடுத்தேன். ஆனா பார்க்க போகையில இது வந்து ஓப்பன் டாப்பு. ஆனா அங்கேயே பார்த்துட்டேன். நான் இங்க வந்து தான் பார்த்தேன்னு சொல்லல. அங்கேயே பார்த்துட்டேன். இது வந்து இப்பலாம் நம்ம நார்மலா இந்த நார்மல் டாப் வாங்குற மாரியே தான் ஒரு மாரி டிரான்ஸ்பரண்ட். அவ்ளோ டிரான்ஸ்பரண்ட் இல்ல. நம்ம நார்மலா ஒரு டாப் எல்லாம் எடுத்தோம் அப்டின்னா, அந்த மாரி இருக்கும்ல, அந்த மாரி ஒரு இதா இருந்தது. முன்னாடி வந்து ஹூக் குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து எக்ஸஸ் சைஸ் நான் வாங்கியிருந்தேன். எக்ஸஸ் சைஸு. இதுல என்ன பிரச்சனைன்னா, எக்ஸஸ் சைஸ்ல எனக்கு பாடி எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் புடிக்கிற மாரி இருக்குது. ஷோல்டர் மட்டும் புடிக்கிற மாரி இருக்கா, அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க பின்னாடி வந்து ஒரு ஸ்டிச்சஸ் குடுத்துருக்காங்க. இத பிரிச்சு விட்டேன் அப்டின்னா, எனக்கு இதுக்கு வந்து லூஸ் வந்துரும். அ அதனால நீங்க வந்து சூஸ் பண்றீங்க அப்டின்னா, அ எஸ் சைஸ் அந்த மாரி போயிருக்கும். நான் எஸ் சைஸ் பார்த்தேன். எஸ் சைஸ்ல எனக்கு எதுவுமே புடிச்ச மாரி, அந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் இல்லாதங்காட்டி, எக்ஸஸ் வந்து எனக்கு கரெக்ட்டா இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த டாட்ஸ் பார்த்து தான் நான் எடுத்தேன். 1, 2 ஆர்வ கோளாறுல ஏதாவது எடுத்திருக்க மாட்டேன்னு நெனைக்கிறேன். ஆனா வந்து நெறைய டாட்ஸ் பார்த்து தான் நான் எடுத்தேன். இது பிரிச்சு விட்டுக்கலாம் அப்டின்னு. இது போட்டு உங்களுக்கு இந்த கலர் பேண்ட் போட்டாலும் கூட டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இத ஜீன்க்கு கூட வியர் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். இது பாருங்க, மொத்த லுக்கும் இது இப்படிதான் இருக்கும். ஆக்சுவலி நான் போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் நெனச்சுட்டே இருந்தேன். ஆனா என்கிட்ட எந்த லெக்கின்ஸும் வந்து இங்க பெங்களூர்ல அவைலபிள் கிடையாது. ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து நான் லெக்கின்ஸ் யூஸ் பண்றதையே விட்டுட்டேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லன்னு. அகைன் லெக்கின்ஸுக்கு மாறலாம் அப்படிங்கிறக்காக ஒரு பிளான் இருக்கு. ஊர்ல போய் இப்ப போட்டிருந்தேன் இல்லையா ஹோம் டவுன்ல, அதனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணேன். அதனால அங்க லெகின்ஸ் இருக்கு. நான் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டு, நான் ஒவ்வொரு வீடியோலயும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இதுல இந்த குட்டி, குட்டி இந்த ஒர்க் கூட இருந்தது. ஒர்க் இல்ல. இது இது வச்சு ஸ்டிச் பண்றது தான் அப்படியே. அ ஓவராலா இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 199க்கு எனக்கு வந்து ரொம்ப, ரொம்ப ஒர்த் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்தது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டாப் தான். இந்த டாப் பார்த்தீங்க அப்டின்னா, இ இ இ இதோட கலர் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த பிரிண்ட் போகும் அப்படின்னு போகாது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. நம்ம ஒரு வாஷ் பண்றோம். அந்த கிளாத் எப்படி இருக்கு, என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. கிளாத் சூப்பரா இருக்கு. நல்லா வெயிட்டா இருக்கு. தூக்கும்போதே நல்லா வெயிட்டா இருக்குது. ஒரு மாரி ரயான் ஃபேப்ரிக்கா இருக்குது. இந்த சைடும் வந்து பேக் ஸ்டிச்சஸ் வந்து குடுக்கல. ஆனாலும் இது நமக்கு தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நான் எஸ் சைஸா வாங்குனேன். இது எனக்கு ரொம்பவே தொடாபுடா அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. அதனால வந்து எனக்கு எந்தவித அட்ஜஸ்ட்மென்ட்டும் இதுல தேவையில்ல. நான் எக்ஸ்ட்ராவா ஸ்டிச்சஸ் தான் போடணுமே தாண்டி, எனக்கு இதுல எந்த லூஸும் இல்ல. எனக்கு ஷோல்டர் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்குது. என்ன ஒரு பிரச்சனை அப்டின்னா, இதுல வந்து ஒரு 2 பட்டன் தான் குடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா ஒண்ணு இருந்தா கழுத்துல தல வந்து ஈஸியா போட முடியும். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் போட்டேன். அ ஸ்ட்ரெயின் பண்ணி கழட்டுற மாரி அந்த மாரி தான் இருக்குது. என்னென்னலாம் பார்க்கணும் அப்டின்னா, நமக்கு ஷோல்டர் பிடிக்குதான்னு பார்க்கணும். நமக்கு இங்க ஏதாவது சைஸஸ் இருக்கு அப்டின்னா, இந்த சைஸஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிற மாரி பார்க்கணும். நெறைய டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது கண்டிப்பா இருக்கும். நம்ம ஒரு ஆர்வ கோளாறுல ஒரு டிசைன் புடிச்சதே அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டோம் அப்படின்னா, அத வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 ஆர் 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப டைட்டாவோ, ஃபிட்டாவோ இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப வேஸ்ட்டா தான் போகும். அந்த மாரி நானும் நெறைய அனுபவம் இருக்குது. நான் வந்து நெறைய சீப்பா தேடி கூட ஒரு 4, 5 வாஷ்ல அது போயிரும். வாஷ பத்தி நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். வாஷ் பண்றீங்க அப்படின்னா, செப்பரேட்டா நீங்க குளிச்சுட்டு காலேஜ், ஆஃபீஸ் இந்த மாரி போறீங்க அப்படின்னா, இல்ல எங்கேயாவது போயிட்டு வந்தோனே ஏதாவது ஃபங்ஷனுக்கு அந்த மாரி பண்றீங்கன்னா, அப்பவே ஒரு ஒரு சின்ன ஒரு சோப் பவுடர் போட்டோ, இல்ல அந்த லிக்விட் ஊத்தியோ நல்லா கையிலேயே ஒரு மாரி கும்மி எடுத்து செப்பரேட்டா வந்து நிழல்ல காய வச்சீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 150க்கு ஒரு டாப் எடுத்து நீங்க இந்த மாரி ஃபாலோ பண்ணீங்கன்னா, 150 டைம்ஸ் நீங்க போடலாம். அது வந்து நான் ஷூராவே உங்களுக்கு சொல்லுவேன். நீங்க அந்த மாரி நீங்க வந்து ஃபாலோ கூட பண்ணி பாருங்க. இந்த டாப் ஓவராலா எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. இதுக்கு வந்து சாண்டில் இல்லைன்னா வந்து சிம்மர் லெக்கின்ஸ் வந்து பேர் பண்ணிக்கலாம். அந்த மாரி தான் நான் நெனச்சுட்டு இருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு வந்து இது முட்டிக்கு கீழ வருது. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. கம்ஃபர்டபுளா இருந்தது. லூஸா இருந்தது. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் இதுல. இதோட பிரைஸ் சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா? இதோட பிரைஸ் வந்து 299. இது மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. 299க்கு. இதுலயே பின்னாடி எம்ஆர்பி வந்து 1299 குடுத்துருக்காங்க. ஆனா அங்க வந்து நம்மளுக்கு வெங்கடேஸ்வரால கிடைச்சது வந்து 299க்கு தான் வந்து இந்த குர்த்தி வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அ ஒரே நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஓகே, ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பியூட்டிஃபுல் குர்த்தி.
எனக்கு இது என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன் இதுல இவ்ளோ அட்ராக்ஷன்னு தெரியல. எனக்கு பார்த்த உடனேயுமே ரொம்ப புடிச்சிருந்தது. நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, வாங்கிட்டு வந்த உடனே வீட்ல வந்து எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து பார்ப்பேன். போட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் அடுத்தது எங்க அக்கா ஃபோன் பண்ணா அவளுக்கு வீடியோ கால்ல காமிப்பேன். என் தங்கச்சி ஃபோன் பண்ணா அவளுக்கு வீடியோ கால்ல காமிப்பேன். இந்த தடவ யாருக்கும் காமிக்கல. யூடியூப் இருக்குங்காட்டி எல்லாரும் யூடியூப்ல போய் என்ன என்ன வேணுமோ என்னோட ஸ்டேட்டஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க அப்டின்னு சொல்லி நானும் சொல்லிர்றது. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அதுக்கும் இந்த கீழ இருக்கிற டிசைன்ஸே எனக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த டாப்ல வந்து பின்னாடி கூட ம் பின்னாடி கூட டாட் இருக்கு. நம்மளுக்கு வேணும் அப்டின்னா நம்ம கொஞ்சம் பிரிச்சு விட்டுக்கலாம். ஆனா இது எனக்கு லூஸா தான் இருந்தது. கம்ஃபர்டபுளா இருந்தது. ஷோல்டரும் கரெக்ட்டா இருந்தது. இதோட சைஸ் பார்த்தீங்க அப்டின்னா எஸ் சைஸ். இதுல வந்து எஸ் சைஸ் எனக்கு கிடைச்சதுனால நான் இது எஸ் சைஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்டின்னா 199க்கு தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாரி நெறைய வந்து நமக்கு கிடைக்குது. அதாவது பொறுமையா தேடணுங்க. நம்ம போறோம் அப்படின்னா, இதுக்காக அவசரத்துல போய் சும்மா பார்த்துட்டு வரலான்னு போற வேலைக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. பொறுமையா போயி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா நெறைய நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் அங்க கிடைக்குது. நீங்க வேணாலும் கூட இங்க இருக்கீங்க அப்படின்னா, இல்ல இங்க ஏதாவது பிளான் பண்றீங்க அப்படின்னா, இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜெயா நகர் போகணும்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க. கண்டிப்பா அங்க போயிட்டு கூட நான் ஒரு ரிவ்யூ குடுக்குறேன். அ அதுக்கப்புறம் இந்த ஒரு இது ஒரு அழகான டாப். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தீங்க அப்டின்னாலே உங்களுக்கு தெரியும்னு நான் நெனைக்கிறேன். இது ரொம்ப அழகான டாப். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் கான்ட்ராஸ்ட்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பாருங்க எனக்கு வச்சு பார்க்குறேன் நான் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. இதுல வந்து ஃபுல்லா இந்த பட்டன் ஒர்க் குடுத்துருந்தாங்க. இந்த பட்டன் எல்லாம் கழட்ட கழட்டிக்கலாம். எல்லாமே கழட்டிக்கலாம் போல. எல்லாமே கழட்டுற மாரி தான் இருக்குது. அப்போ வந்து இதுல வந்து கொஞ்சம் ஃப்ரீ சைஸ் வாங்கணும். ஏன்னா, நம்ம கொஞ்சம் ஃபிட்டா வாங்கிட்டோம் அப்டின்னா, நம்ம உட்காரும்போதெல்லாம் அதுல வந்து கேப் விழுந்தது அப்டின்னா, அது ரொம்ப அசிங்கமா இருக்கிற மாரி தான் ஃபீலா இருக்கும். இது எனக்கு பெர்ஃபெக்ட் ஃபிட்டா இருந்தது. அப்ப நான் யோசிச்சேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு திடீர்னு திருப்பி பார்த்தா, அங்கேயும் டாட்ஸ் குடுத்துருந்தாங்க. தேங்க் காட் அப்டின்னு சொல்லிட்டு இத அப்டியே தூக்கிட்டு வந்தாச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் எனக்கு போட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது எல்லாமே வந்து ஊருக்கு போயிட்டு லெகின்ஸ் வாங்கிட்டு கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதோட பிரைஸ் கூட 199 தான் வருது. அ எல்லாமே 199 பார்த்து தான் எடுத்தேன். ₹70ல கூட டாப்ஸ் இருக்குங்க. நான் வந்து அ அந்த டாப் எடுக்கல. அது இன்னுமே கொஞ்சம் காட்டன், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்தது. எங்க வீட்டுக்காரர் வந்து 3/4 இருக்கணும். டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடாது. இங்க அந்த நெட் வச்ச டிரான்ஸ்பரண்ட் இருக்கக்கூடாது. அங்க ஒரு டாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சைடு மட்டும் நெட் வரும். இதுவரைக்கும் நெட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீயா இருக்கிற மாரி நம்ம கிளாத் வந்துருச்சு. ஆனாலும் அவரு அது வேண்டாம். அது டிரான்ஸ்பரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்குமே போட்டா கூட அவரு சொல்றாங்கறக்காகல எனக்குமே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா நான் ஃபீல் பண்றேன். யாராவது பார்க்குறாங்க. அந்த மாரி நமக்கு போட்டு நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற ட்ரெஸ்ஸ மட்டும் தான் நான் வாங்குவேன். மத்தபடி அன்கம்ஃபர்டபுளா எனக்கே ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் வாங்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கூட இந்த சைட்ல கூட 3/4 இது மாரி மடிச்சு பேக் பண்ண மாரி இருக்கு. ஓவராலா இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். டிரான்ஸ்பரண்ட் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம நார்மலா ஒரு டாப்ஸ் வாங்குறோம் அப்படின்னா, எப்படி இருக்குமோ அந்த மாரி தான் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறது வந்து இது வந்து ஃபைனல். இதுவும் வந்து ஆனா ஒரே மாரி கலெக்ஷன்ஸா இருக்கிற மாரி ஃபீல் பண்றீங்களா? என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா கலர் வந்து 1, 2 ஒரே மாரி தான் இருக்குது. அ அதனால எனக்கு புடிச்சு தான் எடுத்தேன். இது வந்து சரியான வெயிட்டுங்க. இந்த தறி துணின்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா காடா துணி மாரி அப்படி கெட்டியா இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நல்லா கெட்டி, எனக்கு இது ரொம்பவே புடிச்சிருந்துச்சு பார்த்த உடனேயும். அதனால அப்படியே தட்டி தூக்கிட்டேன்னு வைங்க. இதுக்கு பின்னாடியும் டாட்ஸ் இருக்கு. டாட்ஸ் இருக்கு. நம்ம பிரிச்சு விட்டுக்கலாம். நமக்கு சைஸ் கரெக்ட்டா இல்ல அப்படின்னா, இது வந்து எஸ் சைஸ் தான். எஸ் சைஸா? ஒரே நிமிஷங்க. எக்ஸ்எஸ் சாரி. இது வந்து எக்ஸ்எஸ் சைஸு. இது கூட 199க்கு தான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். 199க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அது கூடயே ஒரு பட்டனும் குடுத்துர்றாங்க. டேக்கும் குடுத்துர்றாங்க. இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து ஆ ஸ் அதுக்கு அவங்களுக்கு வந்து இதுல வந்து லாபம் இருக்கு, என்ன ஏதுங்கிறது எனக்கு புரியல. இதுக்கு பின்னாடி ஏதாவது லாபம் இல்லாம எதுவும் வைக்கிறதில்ல. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எது இருக்குங்கிறது வந்து எனக்கு புரியல. ஒரு சில ஸ்டிச்சஸ் மிஸ்டேக்ஸ்னாலயும் வரலாம். இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாடி வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா ஸ்லீவ் வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. 2 ஸ்டிச்சஸும் வந்து அட்டாச்டா வரல. அப்படி கூட வந்து நெறையா வந்து ஏன்னா ரெடிமேட்ஸ் எல்லாம் வந்து அந்த மாரி இருந்தா தானே நெறைய ரெஃபர் பண்ணுவாங்க. அந்த மாரி இருக்கிறது கூட வந்து இந்த மாரி சேலுக்கு கூட வரலாம்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் டெய்லரா இருக்கங்காட்டி, இந்த சில விஷயங்கள்லாம் தப்பு இருக்கு அப்படிங்கிறது என்னால புரிஞ்சுக்கவும் முடியுது. அதனால வந்து ஓகே அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. இந்த இந்த டாப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது.
அதுக்கப்புறம் வந்து இதுக்கு லெக்கின்ஸ் பேர் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மகிட்ட ஏதாவது பெலாசோ பேண்ட் மாரி, இல்ல கார்கோ பேண்ட் மாரி ஒயிட் கலர்ல இருந்தது, மில்கி ஷேட்ல இருக்கு, கிரீமி ஷேட்ல இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணலாம். இது ரொம்பவே நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேங்க. இதுல வந்து நான் எவ்ளோ டாப் எடுத்திருந்தேன் அப்டின்னா, இது வந்து ஒரு ஒரு 199 இது வந்து ஒரு 200, 200ன்னு வச்சுக்கலாம். 200, 200, 400, 400 இது வந்து 600 இது வந்து 600 ஆ 600 இது வந்து இது ஒண்ணு 200, 800 இதுதான் 300. 1100க்கு வந்து நான் 6 டாப்பா 1, 2, 3, 4, 5 டாப்ஸ் 1100க்கு வந்து 5 டாப்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். எல்லா டாப்புமே வந்து ரொம்ப அழகா இருந்தது. நமக்கு குட்டியா எங்கேயாவது வெளிய கூட போட்டு போற மாரி தான் இருக்குது. ஆக்சுவலி நான் வீடியோக்காக எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தங்காட்டி நான் எடுத்திருந்தேன். ஏன்னா இப்பலாம் சுடிதார் போட்டு தானே வீடியோ எடுக்கிறோம். நைட்டி வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணியாச்சு. நைட்டு மட்டும் தான் அத போட்டுக்கிறத தாண்டி, இல்லன்னா வீட்ல இருக்கும்போது நைட்டி நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப வந்து அத சுத்தமாவே இது பண்ணங்காட்டி எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் தேவைப்பட்டிருந்தது. ஆனாலும் அதுக்காக அவ்ளோ செலவு பண்ணணுமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அங்க போனேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லைங்க. நம்ம வந்து ஃபேமிலியா கூட்டிட்டு போனா இந்த விஷயத்த சொல்லி ஆகணும். ஃபேமிலியா கூட்டிட்டு போறோம்னா, அங்க உட்கார்றதுக்கு வந்து சேர் நெறைய போட்டுருக்காங்க. அங்கங்க குட்டி குட்டி செக்ஷன்ல எல்லா செக்ஷன்லயும் சேர் இருக்கு. கிட்ஸுக்கு மேல ப்ளே ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபீட் பண்றதுக்கு தனியா ரூம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க தண்ணி வச்சிருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஏசியும் இருக்கு. எங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, "இப்ப இந்த கடையில தான்ப்பா நான் ஃப்ரீயா இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அவள உட்கார வச்சுட்டு, அவளுக்கு தேவையானதையும் குடுத்துட்டு, ப்ளே ஏரியாலயும் விட்டுட்டு, இந்த மாரி ஒரு மல்டிபிள் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இன்னும் கூட பீஸா வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் தானே! சரி உங்களுக்கும் இங்க போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, கீழ வந்து நான் குடுத்துர்றேன். அந்த அட்ரஸ் எனக்கு சொல்ல தெரியல. இது டோல்கேட் தாண்டி போகணும். எனக்கு அது கரெக்ட்டா ஐடியா இல்ல. நான் உங்களுக்கு கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். டோல்கேட் தாண்டுன உடனே வந்து வெங்கடேஸ்வரா கார்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அ அவ்வளோதாங்க. உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் புடிச்சிருந்தா அப்படின்னா, இந்த வீடியோக்காக கண்டிப்பா ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த மாரி நெறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட எனக்கு ட்ரெஸ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நான் வந்து மேக்கப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். ஆனா வந்து நான் எனக்கு பண்ணிக்கிறது இல்ல. அத பத்தின ஏதாவது ரிலேட்டட் வீடியோஸ் கூட நான் போடுறேன். உங்களுக்கு இந்த மாரி ஹால்ஸ் எல்லாம் ஏதாவது நான் Flipkartல என் தங்கச்சிக்கு அந்த மாரியெல்லாம் நான் நெறைய வாங்கி குடுப்பேன். அந்த மாரி உங்களுக்கு ஹால்ஸ் பார்க்கணும் அப்டின்னா கூட நீங்க வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்பதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன போடலாம்? என்ன புடிக்குது? அப்படிங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ. தன்யவாதாலு.